நமது வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் வருகின்றது. நமக்கு கோபம் வருகின்றது, தேவையற்ற சிந்தனை வருகின்றது, பயம் வருகின்றது, பதட்டம் வருகின்றது, இப்படியாக பலவாறான நிலைகள் வருகின்றது. அப்பொழுது நாம் மனம் சரியில்லை, நமக்கு கோபம் வருகின்றது அப்படி என்று நினைத்துவிட்டு சில நேரங்களில் நாம் கோயில்களாக திரிகின்றோம், அல்லது ஏதாவது வெளியில் என்ன இதை செய்தால் எங்களுக்கு இது மனம் அமைதியாகும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிவாக்கிய சித்தர் இந்த பாடல் மூலம் என்ன சொல்லுகின்றார் என்றால், வெளியில் ஓடிக்கொண்டிருக்காதே, கொஞ்சம் உள்ளே பார், உள்ளே பார், உன்னுடைய சுவாசத்தை கவனி, உன்னுடைய உடம்பை கவனி, உன் சிந்தனையை கவனி, அங்கேதான் ரகசியம் இருக்கின்றது. ந என்பது மண், ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, ய என்பது ஆகாயம். அதாவது நம் உடலும் மனமும் உயிரும் இந்த ஐம்பூதங்களால் ஆனது. இப்போது பாடலை நாம் கேட்கலாம். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தியோதெறின்ற பஞ்சபூத பாவிகா அஞ்செழுத்திலோர் எழுத்தறிந்து கூறவல்லிரே அஞ்சல் லஞ்சலென்று நாதனான் பலத்திலாடுமே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து. இந்த வரியினுடைய அர்த்தம், அஞ்செழுத்திலே நாம் பிறந்ததும் இந்த ஐம்பூதங்களால் தான், நாம் வளர்கின்றதும் இந்த ஐம்பூதங்களால் தான். நம்முடைய உடம்பில் மண் தன்மை மாதிரி உடையதுதான் எமது உடல். நம் உடலில் நீர் இருக்கின்றது, நம் உடலில் ஒரு சூட்டுத்தன்மை என்று இருக்கின்றது, மூச்சு காற்று இருக்கின்றது, உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கின்றது. அதனால் தான் சிவாக்கியர் சொல்கின்றார், நீ அஞ்செழுத்திலே பிறந்தவன், அஞ்செழுத்திலே வளர்ந்தவன் என்று. அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் நமச்சிவாய என்னும் சொல்லுகிறவர்களே, அதாவது இந்த பஞ்சபூதங்களில் இருந்து பிறந்த நாம் நமச்சிவாய என்னும் சொல்லுகின்றோம். ஆனால் அதன் உண்மைத்தன்மையை அதனை தெரிந்து சொல்லுகின்றோமா என்று கேள்வியாய் கேட்கின்றார். நாம் நமச்சிவாய என்பதை வாயினால் மட்டும் மந்திரம் போல் சொன்னால் போதுமானதாக இல்லை. அதை மனதால் உணர வேண்டும், உதாரணத்துக்கு, நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நமக்கு கோபம் வந்து விடுகிறது. அதே மாதிரி தான் நமச்சிவாய என்று சொல்வதையும் நாம் சும்மா மனதால் நினைத்துக் கொள்வதோ அல்லது வாயால் சொல்லுவதோ முறையல்ல. நாம் அதனை உணர்ந்து சொல்ல வேண்டும். அப்படி உணர்ந்து சொல்ல சொல்லி இந்த வரியில் சொல்லுகின்றார். அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரில். இதுதான் பாடலுடைய ரகசியம். அஞ்செழுத்துக்குள்ளே ஒரு எழுத்து இருக்கின்றது. அஞ்செழுத்து ஓம் நமச்சிவாய், அதனிலே ஒரு எழுத்து இருக்கின்றது. அந்த ஒரு எழுத்து என்ன? அதை நீங்கள் அறிந்ததுண்டா? அதுதான் உள்ளத்து அமைதி, அந்த மௌனம், அந்த உயிர் உணர்வு. நமசிவாயத்தை சொல்லிக்கொண்டே போனால் கடைசியில் வார்த்தை கூட நின்றுவிடும். நீங்கள் மனம் அமைதியாகிவிடும். அந்த அமைதியில் தான் உண்மை தெரியும். நாம் ஒரு பிரச்சனையின் போது அந்த பிரச்சனையை விடுத்து நாம் அமைதியாக, மிகவும் அமைதியாக மூச்சினை
கவனித்துக் கொண்டிருந்து விட்டு பிறகு நாம் அதனை பற்றி சிந்தித்தால் அதற்குரிய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் சொல்லுகின்ற அடிவர் என்றால், 5 எழுத்தில் ஒரு எழுத்து அறிந்து கூற வல்லீரில். அதாவது இந்த 5 எழுத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுதே எமக்கு அமைதி என்பது கிட்டிவிடும். அந்த அமைதியைத்தான் அவர் சொல்லுகின்றார் அந்த ஓரெழுத்து என்று. அப்ப அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அப்ப இது நிறைய மீனிங் வரும். இப்ப நீங்க இந்த உண்மையை அறிந்து அமைதியை பிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் அம்பலம், உங்களுடைய அம்பலம் எது? அந்த மனத்தில் இருக்கின்ற நாதன் யாரு? அந்த இறைவன் சொல்லுவான் என்றால், பயப்படாதே நான் இருக்கின்றேன், பயப்படாதே நான் இருக்கின்றேன், துணிந்து நில் தொடர்ந்து செல் என்று சொல்லுவார். இந்த பாடல் மூலம் சிவாய்க்கர் சொல்லுவது என்னவென்றால், நமச்சிவாயம் வெறும் மந்திரம் இல்லை. ரகசியம் எங்கே இருக்கின்றது? அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கும் ரகசியம் என்னவென்றால், நம்மை நாமே அமைதிப்படுத்தும் சக்தி நமக்குள்ளேயே இருக்கின்றது. விளங்குகின்றதா? நம்மை நாமே அமைதிப்படுத்தலாம். வேறு வெளியில் யாரிடமோ உடவும் தேவையில்லை, ஒருவரிடமும் நாடவும் தேவையில்லை, கோவிலாக திரியவும் தேவையில்லை. நாம் ஒரு இடத்திலிருந்து எமது மூச்சை கவனிக்க வேண்டும், எமது உடம்பை கவனிக்க வேண்டும். மிக முக்கியமானது, நம்முடைய சிந்தனையுடன் சென்று அந்த சிந்தனையில் என்ன நினைவு நடக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அதனை அறிந்து அதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பயிற்சி எடுத்து விட்டோமானால் எமது மனதில் அமைதி என்பது மிகவும் சுலபமான ஒரு வழியாகும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எமது மனதும் எமது மூளையும் எமது உடலும் மிக மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். நண்பர்களே, சிவாய்க்கர் இந்த பாடலில் நமக்கு உரிய பெரிய உண்மையை சொல்லுகின்றார். நீ தேடுகின்ற கடவுள், உணர்வு, அமைதி, தைரியம், தெளிவு எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது. நமச்சிவாய சொல்லும் பொழுது வெறும் வார்த்தையாக சொல்ல வேண்டாம், அதனை உணர்ந்து சொல்லுதல் வேண்டும். அதை வாழ்வில் பயிற்சி பண்ணுதல் வேண்டும். கோபம் வரும் பொழுது மூச்சை கவனிக்குங்கள். பயம் வந்தால் அஞ்சல் அஞ்சல் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள். குழப்பம் வந்தால் சைலண்டாக இருங்கள். அங்கேதான் சிவம், அங்குதான் அமைதி, அங்குதான் நமசிவாயன் ரகசியம். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் அமைதியாக இருப்பதற்கு ஓம் நமச்சிவாய என்று சிவாய்க்கர் சொன்னது போல் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.